வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே அணு ஆயுத பாதை பயமுறுத்தும் சமநிலை. ஒரு காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் துப்பாக்கிகளால் தீர்மானிக்கப்பட்டது. பின்னர் டேங்குகள், விமானங்கள், மலைப்போர். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த மோதல் அணுவின் நிழலுக்குள் நுழைந்தது. அது போர் நடக்காமல் போரை அச்சுறுத்தும் காலம். போரில் இருந்து பயம் வரை. 1971 போருக்கு பிறகு பாகிஸ்தான் ஒரு கடும் உண்மையை உணர்ந்தது. வழக்கமான போர்களில் இந்தியாவை ஒருபோதும் வெல்ல முடியாது. அந்த எண்ணமே ஒரு புதிய பாதையை திறந்தது. அதுவே அணு ஆயுத பாதை. மற்றொரு பக்கம் இந்தியாவும் தன் பாதுகாப்பை மறுவரையறை செய்யத் தொடங்கியது. இந்திய அணு தொடக்கம் 1974 மே 18 ராஜஸ்தான் பாலைவனத்தில் இந்தியா ஒரு சோதனை நடத்தியது. அதன் பெயர் புத்தர் சிரித்தார், ஸ்மைலிங் புத்தா. உலகிற்கு இந்தியா சொன்ன செய்தி, எங்களால் முடியும். இந்த சோதனை ஆயுதமாக அறிவிக்கப்படவில்லை, ஆனால் அது ஒரு புதிய சக்தியின் அறிவிப்பு. பாகிஸ்தானின் பதில் இரகசிய பாதை. இந்த சோதனை பாகிஸ்தானை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அப்போது ஒரு வாசகம் பாகிஸ்தானில் பிரபலமானது: நாம் புல்லை சாப்பிட்டாலும் அணு ஆயுதம் உருவாக்குவோம். அந்த பாதையின் முகம் அப்துல் காதர் கான். இரகசியமாக, வேகமாக, உலகின் கண்களில் படாமல் பாகிஸ்தான் அணு திட்டத்தை முன்னெடுத்தது. பயம்தான் சமநிலை. இந்த கட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் உறவு ஒரு புதிய நிலைக்கு வந்தது. இனி போர் எளிதல்ல, வெற்றி தெளிவல்ல, தோல்வி பேர் அழிவு. அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் இருவருக்கும் அழிவு. இதுவே பேலன்ஸ் ஆஃப் ஃபியர். போரின் விதிகள் மாறின. இந்த அணுவின் நிழல் போரின் விதிகளை மாற்றியது. எல்லை தகராறு தொடர்ந்தது. துப்பாக்கி வெடிப்புகள் நடந்தன. ஆனால் முழு போர் தவிர்க்கப்பட்டது. ஏனெனில் ஒரு தவறு பிராந்திய அழிவாக மாறும். அமைதி என்பது இனி நம்பிக்கையால் அல்ல, பயத்தால் காப்பாற்றப்பட்டது. உலகத்தின் கவலை. இந்த அணு ஆயுத போட்டி உலக நாடுகளை கவலையில் ஆழ்த்தியது. அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா அனைவரும் ஒரே ஒரு கேள்வி கேட்டனர்: இரு பகை நாடுகள் அணு ஆயுதத்துடன் எவ்வளவு பொறுப்புடன் நடப்பார்கள்? அணு ஆயுதம் பாதுகாப்பா, சாபமா? ஒரு தரப்பிற்கு அணு ஆயுதம் பாதுகாப்பு, மற்றொரு தரப்பிற்கு அது ஒரு நிரந்தர அச்சம். இந்தியா பாகிஸ்தான் உறவில் அணு ஆயுதம் போரை நிறுத்தியது, ஆனால் பகையை முடிக்கவில்லை. நிறைவாக, அணு ஆயுத பாதை போரை குறைத்தது, ஆனால் பதற்றத்தை அதிகரித்தது. அமைதியை உறுதி செய்யவில்லை, ஆனால் அழிவை தடுத்தது. இந்த சமநிலை மிக நுட்பமானது. ஒரு தவறு, ஒரு நிமிடம், ஒரு முடிவு வரலாற்றை மாற்றக்கூடியது. நன்று நண்பர்களே. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர்